ஹாய் காய்ஸ், இது உங்கள் அகரம் 136. இன்னைக்கு ஒரு கலக்கலான மூவி தாங்க பார்க்க போகிறோம். மூவியோட ஸ்டார்டிங் சீன்லேயே நம்ம ஹீரோயின் ஒரு ஹோட்டலில் வேலை பார்க்குறாங்க. அந்த ஹோட்டலோட பாஸ் அந்த பொண்ணுக்கிட்ட தப்பாக நடந்துக்க முயற்சி பண்ணுறான். ஹீரோயின் அவளை அடிச்சிடுறா. என்ன தைரியம் தான் நீ இப்படி செய்வ? கிராமத்துலேருந்து உன்னை கூப்பிட்டு வந்து இங்கே வேலை கொடுத்ததே நான் தான். ஹீரோ அவங்ககிட்ட தப்பாக நடக்க முயற்சி பண்ணும்போது வந்து தடுத்து நிப்பாட்டுறான். இவர் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்குறான். இல்லை, அவர் என்னோட பாஸ்ன்னு சொல்கிறா. அப்போ ஹீரோக்கு ஒரு கால் வருது. சார், இன்னைக்கு நீங்கள் பொண்ணு பார்க்க வரேன்னு சொல்லியிருந்தீங்க, அது தேவையில்லை, நான் ஏற்கனவே பொண்ணை பார்த்தாச்சுன்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான். நம்ம ஹீரோயின்கிட்ட திரும்பி நீ என்ன கல்யாணம் பண்ணிக்கிறியான்னு கேட்குறான். ஹீரோயின் ஷாக்காயிடுறா. 2 பேருக்கும் மேரேஜ் நடந்துடுது. உனக்கு பணம் தேவை, எனக்கு கல்யாணம் பண்ணிக்க ஒரு பொண்ணு தேவை. இந்த கார்டு, இதில் உனக்கு தேவையான பணம் இருக்குது, இதை எடுத்துக்கோ, நான் சொல்கிறப்ப என்னை டைவர்ஸ் பண்ணிடணும்னு சொல்கிறான். ஹீரோயினும் சரிங்கிறா. இந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கொண்டு போய் அம்மாட்ட கொடுத்துரு அப்படின்றான். பிஏ சொல்கிறான், சார் இப்போ தான் கல்யாணம் ஆயிருக்கு, அதுக்குள்ளே நீங்கள் வெளிநாட்டுக்கு போகிறதுனா அவளை சரியாக படலை. இந்த மேரேஜ் சும்மா எங்கள் அம்மாவை அமைதியாக வச்சுக்க மட்டும்தான், மற்றபடி ஹஸ்பண்ட் ஒய்ஃப் ரிலேஷன்ஷிப் எதுவுமே எங்களுக்குள்ளே இல்லை, நம்ம போகலாம் அப்படின்றான். கொஞ்சம் வருஷம் ஆகுது. ஒரு ஹோட்டலில் க்ளீனராக நம்ம ஹீரோயின் வேலை செய்கிறான். அதே ஹோட்டலுக்கு நம்ம ஹீரோவும் வராங்க. அட்டெண்டர்கிட்ட ரூம் கேட்கும்போது அவள் தெரியாமல் காஃபியை கொட்டிடுறா. இதுதான் உங்கள் மேனேஜர் உங்களுக்கு சொல்லி கொடுத்த லட்சணமா அப்படின்னு ஹீரோ டென்ஷன் ஆகும்போது நம்ம ஹீரோயின் வேகமாக வந்து காப்பி துடைக்க டவல்லாம் கொடுக்குறா. 2 பேரும் பார்த்துக்குறாங்க. ஆனால் 2 பேருக்கும் ஞாபகம் வரல. இவங்க தான் உங்கள் ஹோட்டலோட மேனேஜராக கேட்குறா. இவ கிளீனர், இந்த பொண்ணை ரூம் க்ளீன் பண்ண அனுப்புங்க சொல்லிட்டு ஹீரோ போயிடுறான். ரூமில் போய் பார்க்குறா. ரூம் சுத்தமாக க்ளீன் பண்ணி வச்சுருக்காங்க. ஹீரோட ரூமில் ஒரு கார்டு வந்து விழுகுது. அதில் ஒரு பொண்ணோட ஃபோட்டோவும் ஃபோன் நம்பர் இருக்குது. சரி, இன்னைக்கு மஜா பண்ணிடலான்னு சொல்லிட்டு அந்த நம்பருக்கு ஃபோன் பண்ணி இந்த பொண்ணை அனுப்பிவிடுங்கன்னு சொல்கிறான். நம்ம ஹீரோயின் வந்து நிற்கிறான். இதுதான் அவங்க கஸ்டமருக்கு சர்வீஸ் பண்ணுற ட்ரெஸ்ஸான்னு கேட்குறான். இவன் என்ன கேட்குறானே புரியலை ஹீரோயினுக்கு. ரொம்ப நெருக்கமாக வந்து நின்று கேட்கவும் அவளுக்கு என்ன சொல்கிறதுனே தெரியாமல் தலையை ஆட்டுறா. அவன் கட்டி பிடிக்க போகவும் தள்ளி விட்டுறா. உங்ககிட்ட யாருமே எதுவும் சொல்லி அனுப்பலையா? இதான உன் வேலை? என்னமோ புதுசாக வந்திருக்க மாதிரி பண்ணுற. ஒருவேளை நீ இந்த வேலைக்கு புதுசோ அப்படின்னு பேசிக்கிட்டே ஹீரோயின்கிட்ட போகிறான். ஹீரோயின் இவன் தப்பானவன் நினச்சிட்டு பின்னாடியே போகும்போது விலை பார்க்குறான். ஹீரோயினை காப்பாற்றுறான்னு ஹீரோவும் பிடிக்க போய் 2 பேரும் கட்டிலில் விழுந்துடுறாங்க. ஹீரோயின் ஹீரோவை தப்பாக நினச்சிட்டு பக்கத்தில் இருக்க பாக்ஸ் எடுத்து அவன் மண்டையை பொழந்துடுறான். அவனை தள்ளி விட்டுட்டு எந்திரிச்சு ஒரு கண்ணாடி ஜாடியோட பீஸை எடுத்து வச்சுட்டு கிட்ட வந்தால் கொண்டுருவேன்னு சொல்லி மிரட்டுறான். ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு, நம்ம பேசி புரிஞ்சுக்கலாம் அப்படி இப்படின்னு பேசி பார்க்குறான். ஹீரோயின்கிட்ட பணம் கொடுக்கலான்ட்டு வரான். உங்களை மாதிரி பணக்காரங்கள்லாம் எங்களை பொம்மை மாதிரி நினச்சிக்கிறது, எங்களுக்கும் மனசு இருக்குது, ஏன் இப்படி கேவலமாக இருக்கீங்க அது இதுன்னு பேசிக்கிட்டே போகிறான். ஹீரோயின் ஹீரோவை திட்டத்திட்ட ஹீரோக்கு இவன் என்ன சொல்ல வரேன்னு புரியலை. கையை பிடிச்சி இவன் கழுத்தில் வச்சுக்கிட்டு, நான் என்னை நம்பலைன்னா நீ கண்டிப்பாக என்ன வேணால் செஞ்சுக்கலாம், தயவு செஞ்சு கொஞ்சம் பொறுமையாரு, நம்ம என்னென்னு பேசி தீர்த்துக்கலான்றான். ஹீரோயினும் சரின்னு கண்ணாடி கிளாஸை கீழே போட்டுறா. ஃபோன் பண்ணி மேனேஜர் உடனே இங்கே வந்தாங்கன்னு சொல்கிறான். ரிசப்ஷனில் எல்லோரும் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அங்கே ஒருத்தன் ஓடி வரான். சார் இங்கே பாருங்கள், இவங்க ஏதோ பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்கிறா அட்டெண்டர் பொண்ணு. நீ தான் மேனேஜரா? இவர் தான் என்னை உங்கள் ரூமுக்கு வேலைக்கு போக சொன்னான்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறா. இந்த பொண்ணுக்கு தெரியாமலே இந்த பொண்ணை நீங்கள் ரூமுக்கு அனுப்பி வச்சுருக்கீங்கன்னு கேட்குறான். நீங்கள் இது இல்லீகலாக விஷயங்கள் பண்ணுறீங்க அப்படின்றான். ஏன் இதில் என்ன இல்லீகல்? நீயே பிடிச்சி போய் தானே கேட்ட, உனக்கு இப்போ என்ன பணம் வேணும், அதுக்கு தானே மிரட்ட பார்க்குற அப்படி இப்படிங்கிறான். அப்போ நேராக அங்கே நம்ம மேனேஜர் ஓடி வரான். என் மேனேஜர் இவர் தான், அவர் மட்டும் நினச்சானா இந்த ஊர்லேயே நீ இருக்க மாட்டே அப்படின்றான். சார் பாருங்கள், இவங்க ஒரு பணம் பிடுங்குற கும்பல் மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே மேனேஜர் டக்குன்னு அவன் கண்ணத்திலே அடிச்சிடான். அவர் யார் தெரியுமா? இந்த ஹோட்டலில் நடத்துகிற குரூப்போட பிரசிடென்ட்டு அப்படின்னு சொல்லவும் கீழே விழுந்து மன்னிப்பு கேட்குறான். இனிமேல் இவன் கண்ணு முன்னாடியே இருக்கக்கூடாது, இவனை தூக்கி போடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். பார்த்துக்க சொல்லிட்டு கொஞ்ச நாள் வெளியில் போயிருந்தா இதான் ஹோட்டலில் பார்த்துக்கிற லட்சணமானு கேட்குறான். மேனேஜர் மன்னிப்பு கேட்குறான். இனிமேல் இந்த மாதிரி எதுவும் நடக்காமல் பார்த்துக்கோங்க, இனிமேல் இவ தான் சூப்பர்வைசர் அப்படின்னு சொல்லிடுறான். ஹீரோயின் நானா அப்படின்றா. ஆமாம் நீ தான் அப்படின்றான். சொல்கிறான், மேடம் ரொம்ப அவசரப்படுத்துகிறாங்க, இங்கே வந்ததுலேருந்து அந்த பொண்ணை பார்க்கணுன்னு அந்த பொண்ணுக்கு கால் பண்ணலாமேன்னு. சரின்னு ஹீரோ கால் பண்ணுறான். பார்த்தா நம்ம ஹீரோயினுக்கு கால் வருது. சாரி பாஸ், எனக்கு ஒரு ஃபோன் வருது, நான் கொஞ்சம் போயிட்டு வரேன்ட்டு அவள் கிளம்பிடுறா. ஃபோன் எடுத்தோடனே இந்த மாதிரி நம்ம டைவர்ஸை பற்றி பேச வேண்டிய டைம் வந்துருச்சு அப்படின்றான் ஹீரோயின் சரிங்கிறா. அப்போ பிஏக்கு ஒரு கால் வருது. இந்த மாதிரி மேடம் வந்து பால்கனிலேருந்து குதிக்க முயற்சி பண்ணுறாங்களாம், வாங்க பாஸ் சீக்கிரம் போன்னு சொல்கிறான். வீட்டுக்கு போய் பார்த்தா ஹீரோவோட அம்மா பால்கனியில் நின்றுக்கிட்டு, ஹீரோ வரானா, வந்தால் சொல்லு அப்படின்னு வேலைக்கார மாட்ட சொல்கிறான். வரான் அப்படின்னு சொல்லவும் இவ ஜம்ப் பண்ணுற மாதிரி, நான் இங்கேருந்து குதிக்க போகிறேன், எனக்கு என்ன ஒரு சோகமான சூழ்நிலை, என் மருமகளை கல்யாணம் ஆகி 1 வருஷமாக ஒரு நாள் கூட இவன் கொண்டு வந்து காமிக்கலை, இனிமேல் நான் எதுக்கு உயிரோடு இருக்கணும், நான் சாக போகிறேன்னு அழுது புலம்பிகிட்டு இருக்கான். ஹீரோ நேராக அங்கே ஓடி வரான்.
இந்த ஃப்ளோர்லேருந்து குதிச்சிங்கன்னா உங்களுக்கு சாகலாம் மாட்டீங்க அப்படின்னு சொன்னால், அடப்பாவி குதிக்க போகிற அம்மாவை தடுத்து நிறுத்தி காப்பாற்றாம இதுலேருந்து குதிச்சா சாக மாட்டீங்கன்னு சொல்கிறான். இவனை பெற்றதுக்கு அப்படின்னு அழுது புலம்பி அழுக ஆரம்பிச்சிடறா. சரி சரி நிப்பாட்டுங்க, உங்களுக்கு என்ன அந்த பொண்ணை பார்க்கணும் அவ்வளோதானே, நான் ஏற்பாடு பண்ணுறேன்னு சொல்கிறான். உடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. நம்ம ஹீரோயின் வேலை பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு வயசானமாக ஓடி வந்து அவள் காலில் விழுகிறா. பேச முடியாதுன்னு சைகையில காமிச்சிட்டு அவள் எழுதி வச்சிருக்க பேப்பரை கொடுக்குறா. நான் இங்கே தான் வேலை செய்கிறேன், எனக்கு 500 தான் டெய்லி சம்பளம் தராங்கன்னு சொல்லிட்டு. 500 இங்கே கிளீனருக்கெல்லாம் 5000 சம்பளம் ஆச்சு, உங்களுக்கு கார்டு கொடுத்துருப்பாங்களேன்னு கேட்குறா. இல்லை என்கிட்ட கார்டு எதுவும் கிடையாது, எனக்கு ஸ்ட்ரெயிட்டாக மேனேஜர் தான் சம்பளம் தருவாங்கன்னு எழுதி கொடுக்குறா. வாங்க மேனேஜர்கிட்ட போய் பேசலான்னு கூட்டிட்டு போறா. போனால் மேனேஜர் பையன் ஆஃபீஸ்லேயே மட்டமலாக்க படுத்து விட்டதை பார்த்துட்டு இருக்கான். சார் இங்கே என்ன நடக்குது, இவங்களுக்கு டெய்லி 500 தான் சம்பளம் தரீங்க, அவங்களுக்கு இன்னும் தர வேண்டிய மொத்த பேலன்ஸையும் செட்டில் பண்ணுங்கன்றான். நான் அவங்களுக்கு சம்பளம் கம்மியாக தரேனா? இந்த வயசானவங்களுக்குலாம் யார் வேலை தருவா, அதுவும் ஊமை வேற. நான் தான் பாவமே போனா போதுன்னு இறக்க போட்டு வேலை போட்டு கொடுத்துருக்கேன், அதுக்கே அவங்க எனக்கு நன்றி சொல்லணும் அப்படிங்கிறான். இதை நான் நம்மளோட பிரசிடென்ட்ட சொல்லுவேன் ஹீரோயின் சொல்கிறா. ஓ அங்கே போய் சொன்னால் உடனே என்ன மீறி நீ அங்கே போய் சொல்லிடுவியா அப்படி இப்படின்னு மிரட்டிக்கிட்டு இருக்கான். 2 பேரையுமே இன்றைக்கே வேலையை விட்டு தூக்குறேன் அப்படிங்கிறான். உடனே ஹீரோயினும் நானும் இனிமேல் இங்கே வேலையில் இருக்கிறதா இல்லைன்ட்டு கிளம்புறா. ஹீரோ அப்போ நேராக அங்கே வந்துடுறான். இங்கே என்ன நடக்குதுன்னு கேட்குறான். பாஸ் நீங்கள் எப்போ இங்கே வந்தீங்க அப்படின்னு ரொம்ப வலிகிறான். இங்கே நடந்த எல்லாத்தையும் நானும் கேட்டுகிட்டே இருந்தேன். அம்மா இங்கே நடந்த தப்புக்கெல்லாம் நான் மன்னிப்பு கேட்டிருக்கேன், இத்தனை வருஷமும் உங்களுக்கு வர வேண்டிய ஃபுல் சம்பளத்தையும் நான் செட்டில் பண்ண சொல்கிறேன்னு சொன்னோன்னே அந்த அம்மாவுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஹீரோயின்ட்ட இந்த மாதிரி நீ உனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்க, இதுதான் ஒரு நல்ல சூப்பர்வைசருக்கு அழகு, உனக்கு 20,000 சம்பளம் எக்ஸ்ட்ரா தரேன் அப்படின்னு சொல்கிறான். மேனேஜர்கிட்ட இனிமேல் உனக்கு இந்த வேலை இல்லை, ஒழுங்காக போய் கிளீனர் வேலையை பாருன்னு அனுப்பி விட்றான். இன்னொன்னே நீங்கள் ரொம்ப நல்ல பாஸ் அப்படின்னு தேங்க்யூ சொல்கிறான். ஹீரோயின் அவளோட தம்பியை பார்க்க போகிறான். இன்றைக்கி அவள் ரொம்ப ஹாப்பியாக இருக்க பார்த்துட்டு, இன்றைக்கி என்னக்கா ரொம்ப ஹாப்பியாக இருக்கா அப்படின்னு கேட்குறான். எனக்கு புதுசாக ஜாப் கிடச்சிருக்கு, நமக்கு கூட பணம் கிடைக்க போகுது, கூடிய சீக்கிரத்துலேயே உன் ட்ரீட்மெண்ட்டை நான் நல்லபடியாக முடிச்சிடுவேன் அப்படின்னு சொல்கிறான். அக்கா நீ ரொம்ப கஷ்டப்படுறக்கா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அவளுக்கு ஒரு ஃபோன் வருது, அதில் ஹஸ்பண்ட்னு எழுதியிருக்கு. அதை பார்த்துட்டு தம்பிக்காரன், அக்கா உனக்கு கல்யாணம் ஆகிடுச்சா அப்படின்னு சாக்கா கேட்குறான். இல்லைடா அது என் ஃப்ரெண்டு, விளையாட்டுக்காக நாங்கள் ஹஸ்பண்ட் ஒய்ஃப் அப்படின்னு சொல்லிடலாம் சேவ் பண்ணி வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு, இரு நான் பேசிட்டு வரேன்ட்டு வெளியில் ஓடி வந்துடுறா. ஹீரோ தான் கால் பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எங்கள் அம்மா உன்னை இந்த இடத்துக்கு பார்க்க வர சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு பிடிக்காத மாதிரி நீ நடந்துக்கணும், மறந்துடாதன்னு சொல்கிறான். ஹீரோவும் அவங்க அம்மாவும் ஹீரோயினை மீட் பண்ணுறதுக்காக ரெஸ்டாரண்ட்டில் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ ஹீரோ சொல்கிறான், அம்மா இந்த பொண்ணு பணத்துக்காக தான் ஆசைப்பட்டு எனக்கு கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மற்றபடி இவ ரொம்ப கெட்டவா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் இருக்க ஹீரோயினோட ஃபேஸை பார்த்துட்டு, அவ்வளோ ஒன்றும் பார்க்குறதுக்கு இதாக தெரியல, ஆனால் ரொம்ப குடும்பப்பாங்கான பொண்ணு மாதிரி தான் தெரியுது, நல்லா தான் இருக்கா அப்படின்னு சொல்கிறான். அவள் என் பணத்துக்கு ஆசைப்பட்டு தான் என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டா, மற்றபடி அவள் ஒன்றும் அவளை நல்லவளாம் இல்லை அப்படின்னு சொல்லி இவன் குறை சொல்லிகிட்டே இருக்கவும், நீ ஒன்றும் இங்கே இருக்க வேணாம், நானே என் மருமகளை பார்த்துக்கிறேன், நீ முதல்ல வெளில போடா அப்படின்னு அவன் ஹீரோவை வரட்டி விட்டுறா. ஹீரோயின் இப்படியே போனால் அவங்க எப்படி நம்மளை வேணான்னு சொல்லுவாங்கன்னு சொல்லி திரும்பி அவர் ஐடியா பண்ணுமேன்னு பார்த்துட்டு இருக்கும்போது ஒரு பொண்ணு செம்ம கிளாமராக போவா. அதே மாதிரி ஹீரோயினும் உள்ளே வந்து நிற்கிறான். ஹீரோவோட அம்மா ஷாக் ஆயிடுறா. ஹீரோவோட அம்மா நீ இந்த ஃபோட்டோவில் பார்த்த மாதிரியே இல்லையேன்னு ஷாக் ஆகி கேட்குறா. ஓ உங்கள் பிள்ளை இந்த மாதிரி இருந்தால் தான் உங்களுக்கு பிடிக்கும்னாரு, அதுக்கு தான் கல்யாணத்துக்காக மட்டும் இந்த மாதிரி போட்டுக்கிட்டேன், மற்றபடி எனக்கு இப்படி இருக்க தான் பிடிக்கும், அவரோட டேஸ்ட்டும் என்னோட டேஸ்ட்டும் சுத்தமாக ஒத்து வரல, அதான் நாங்கள் டைவர்ஸ் பண்ணிடலான்னு முடிவு எடுத்துட்டோம் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் போயிட்டு வரேன் அப்படின்னு அவள் கிளம்புறான். இல்லை ஒரு நிமிஷம் நில்லு, மருமக இவ்வளோ மாடர்னாக இருப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, இது கூட அழகாக தான் இருக்குது. இல்லை ஆண்டி அப்படின்னு சொல்கிறா. இரு நம்ம மாமியார் மருமக ஆன்ட்டின்னு சொல்லக்கூடாது, இனிமேல் அம்மான்னு சொல்ல அப்படின்றா. அடடா நம்ம என்ன சொன்னாலும் ஆன்ட்டி 6 போடுறாங்களே, இப்படி நம்ம சொன்னால் அவங்க நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்க பார்த்தா இவங்க. சரி அப்போ உண்மையை சொல்லிட வேண்டியதான், ஆன்ட்டி நான் உங்கள் பையனை வந்து பணத்துக்காக தான் கல்யாணம் பண்ணிட்டேன், நான் கிராமத்துலேருந்து வந்திருக்கேன், கிளீனராக தான் வேலை செய்கிறேன், என் தம்பியோட மெடிக்கல் பில்லுக்கு காசு இல்லாதனால இந்த மாதிரி நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிற மாதிரி சும்மா ஆக்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்கிறான். இந்த பைத்தியக்காரன் என்கிட்ட இந்த உண்மை எதுவுமே சொல்லலையே, உன்னோட தம்பியோட ஹாஸ்பிட்டல் செலவுக்கு நிறையா காசு வேணுமா, இதை என்கிட்ட முதல்ல நீ சொல்லியிருந்துருக்கலாம்ல, நான் உனக்கு ஹெல்ப் பண்ணியிருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். ஒருவேளை இவங்ககிட்ட நிறையா பணம் கேட்டால் இவங்க நம்மளை வேணான்னு சொல்லிடுவாங்கன்னு சொல்லிட்டு எனக்கு நிறையா பணம் தந்தால் தான் நான் உங்கள் பிள்ளையோட இருப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறான். உடனே உனக்கு எவ்வளோ பணம் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க அம்மா. எனக்கு வந்து ஒரு 3 கையை காமிச்சு மனசுக்குள்ளே ஒரு 30,000 கொடுத்தா போதுன்னு நினச்சிக்கிட்டு கையை காமிக்கிறான்.
30 மில்லியனை இப்பயும் அக்கௌண்ட் நம்பருக்கு மாற்றுறேன், அக்கௌண்ட் நம்பரை சொல்லுங்கிறா. ஹீரோயின் இல்லை வேணாம் வேணாம்னு சொல்கிறான். டக்குன்னு அவள் ஃபோனை வாங்கி அவளோட ஃபோனுக்கு 30 மில்லியனை உடனே சென்ட் பண்ணிடுறா. ஹீரோயினுக்கு இந்த அதிர்ச்சியிலேருந்து அதிர்ச்சி மேலே அதிர்ச்சி கொடுத்துட்ருக்காங்க அவங்க அம்மா. என்னை அம்மானு கூப்பிடுன்னு சொல்கிறாங்க. இல்லை ஆன்ட்டின்னு சொல்கிறா. இரு என்னை அம்மானு கூப்பிட்றதுக்கு இன்னொரு 20 மில்லியன் அனுப்புறேன்னு சொல்லிட்டு உடனே அனுப்ப போகிறா. ஐயோ வேணாமா அப்படின்னு சொல்லி நிப்பாட்டிடுறா. இப்போ தான் நீ என் மருமக, உன்னை கூப்பிட்டு போக என் மகனை உன்னை இப்பயே வர சொல்கிறேன் அப்படின்றா. ஹீரோயின் இங்கேருந்து தப்பிச்சா போதுண்டு. இல்லைம்மா நான் அப்புறம் வரேன்ட்டு அங்கேருந்து கிளம்பி ஓடிடுறா. ஹீரோவோட அம்மா ஹீரோவுக்கு கால் பண்ணி, ஏண்டா பைத்தியக்காரா, என் மருமகளை இவ்வளோ நாளும் நீ சரியாக பார்த்துக்காம வச்சுருக்க. அவள் எவ்வளோ அழகா தெளிவாக தன்னம்பிக்கையான பொண்ணாக இருக்கா. அவளை நீ இவ்வளோ கஷ்டப்படுத்திட்டு இருக்க. 30 மில்லியன் கொடுத்து என்னோட மருமகளை நான் டைவர்ஸ் பண்ண விடாமல் நிப்பாட்டி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்கிறான். என்னம்மா சொல்கிறீங்க? நம்ம ஹீரோ ரொம்ப ஷாக்காய் அதுக்குள்ளே அவங்க அம்மா காலை கட் பண்ணிடுறாங்க. என்ன பாஸ், மேடம் ஏதாவது பிரச்சனை பண்ணுறாங்களா? ஆமாம், அந்த பொண்ணு டைவர்ஸ் பண்ணாமல் இருக்கு. 30 மில்லியன் பணம் கொடுத்துருக்காங்க. உடனே காரை டர்ன் பண்ணு, அங்கே போய் பார்க்கணும் என்ன நடக்குதுன்னு அப்படின்னு சொல்லவும், என் மருமக எவ்வளோ நல்ல பொண்ணு, அவளை பற்றி நீ என்னெல்லாம் தப்பாக பேசிகிட்டு இருந்த. அந்த பொண்ணு பாவம் எவ்வளோ அழகா தெளிவா அப்படி பேசுகிறா தெரியுமா. என் மருமக உன்னை விட்டு போகிறேன்னா நான் தான் எப்படியோ பேசி நிற்க வச்சுருக்கேன். 30 மில்லியன் டாலர் கொடுத்து ஒழுங்கா நீ என் மருமகளை கூப்பிட்டு வந்து வீட்டுக்கு வந்து சேரு. பாஸ் மேடத்துக்கு நம்ம போட்ட பிளான் எதுவும் தெரியாது. தெரிஞ்சா அவ்வளோதான், நம்மளை விட மாட்டாங்க. அவங்க சொல்கிறதுக்கு ஓகே சொல்லுங்க பாஸ். சரிங்கிறான் ஹீரோ ரொம்ப சோகமாக உட்காந்துருக்கான். பாஸ், அந்த பொண்ணு அவங்க அனுப்புன பணத்தை ஃபுல்லாக திருப்பி நமக்கு ரீஃபண்ட் பண்ணிட்டாங்க. அவங்ககிட்ட கொஞ்சம் பேசி பார்க்கலாமே. அவளை என்னை திரும்பி ஏற்றுக்க சொல்றியா? அவளை என் ஒய்ஃபாக வாழ சொல்றியான்றான். இல்லை பாஸ், அந்த பொண்ணு ரொம்ப நல்ல பொண்ணாக தெரியுது, ஒரு தடவை பேசி பார்க்கலாமே, அதனால தான். ஹீரோயினை ஷாப்பிங் மாலுக்கு வர சொல்லியிருக்கான். அந்த பொண்ணுக்காக டைமண்ட் நெக்லஸ் வாங்குறதுக்கு ஹீரோயினும் போய் பார்க்குறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்கிற ஜுவல்ஸோட ரேட்லாம் பார்க்குறா. ஹீரோ ஒரு நெக்லஸை எடுத்து அவன் கழுத்தில் வைக்க பார்க்குறான். எனக்கு மேரேஜ் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்கிறான். ஓ, உனக்கு மேரேஜ் ஆகிடுச்சா? என் ஒய்ஃப்க்கு நெக்லஸ் வாங்க தான் உன்னை கூப்பிட்டு வந்தேன். எது நல்லா இருக்கா அப்படின்னு கேட்குறான். ஒரு நிமிஷம் நான் பயந்துட்டேன். சரி, இங்கே இருக்கிறதுல எது நல்லா இருக்குது அப்படின்னு கேட்குறான். இதில் இருக்க எல்லாமே நல்லா இருக்குது. ஓ, எல்லாமே நல்லா இருக்கா? அப்போ எல்லாத்தையும் பேக் பண்ணுங்க அப்படின்றான். ஹீரோவோட அம்மா ஹீரோக்கே தெரியாமல் பின்னாடி இருந்து பார்த்துட்ருக்காங்க. அவருக்கு கால் பண்ணி, ஏண்டா என் மருமகளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி கொடுத்தியாடா அப்படின்னு கேட்குறான். நான் இன்னும் அவளை பார்க்கல அப்படின்றான். படுபாவி பக்கத்தில் வச்சுக்கிட்டே பார்க்கலன்னு போய் சொல்கிறானே. சரி, அவளுக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் வாங்கி கொடு அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை கட் பண்ணிடுறான் அவங்க அம்மா. என் மருமகளுக்கு இவ்வளோ கம்மியான ரேட்டில் எல்லாம் வாங்கியிருக்கான். என் மருமகளுக்கு நான் 1 கோடிக்கு எல்லாம் வாங்கி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்புறாங்க. ஹீரோயின் அங்கே இருக்க ஒரு ட்ரெஸ்ஸை பார்த்து ரசிக்கிறான். சொல்லப்போனால் அந்த ட்ரெஸ் ஹீரோயினுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சி போச்சு. இந்த ட்ரெஸ்ஸோட ப்ரைஸு 20,000 ரூபா. இதை வாங்குறதுக்கெலாம் உங்களுக்கு தகுதி இருக்கா? வர்றவங்களுக்கு வழியை மறைக்காமல் தள்ளி நின்று சொல்லி ஹீரோயினை தள்ளி விட்டுறான். ஹீரோயினை தள்ளி விடவும் ஹீரோ அங்கே வேகமாக வந்துடுறான். இந்த ட்ரெஸ் எல்லாம் எடுத்து கொடுன்றான். ட்ரெஸ் அழுக்காச்சுன்னா அதுக்கும் பணம் நீங்கள் தான் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப ரூடாக பேசுகிறான். எல்லா ட்ரெஸ்ஸையும் எடுத்து கூட அவங்க போட்டு பார்க்கட்டும்னு சொல்கிறான். சரி, ஹீரோயினும் போட்டு வரா. ட்ரெஸ் அவளுக்கு சூப்பராக இருக்குது. ஹீரோயின் சொல்கிறான், இந்த ஷூ இந்த ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆகவே இல்லைன்னு. சரி, கவலைப்படாத, இதுக்கு தேவையான எல்லாத்தையும் நான் மொத்தம் வாங்கிடுவோன்னா. இல்லை பாஸ், இவ்வளோ காசெல்லாம் என்கிட்ட இல்லை அப்படின்றா. என் கம்பெனியோட எம்ப்ளாயி உனக்கு என்னென்ன வேணுமோ அதை நான் வாங்கி தரேன்னு சொல்லிட்டு நிறையா பர்ச்சேஸ் பண்ணுறான். அந்த பொண்ணு நினைக்கிறான், ஆகா இன்றைக்கி அதிர்ஷ்டம், நமக்கு கமிஷன் நிறையா கிடைக்கும் சேல்ஸ் பண்ணதுக்காக நினச்சிட்டு இருக்கும்போது, நீ இந்த பொண்ணுகிட்ட ரொம்ப மோசமாக நடந்துக்கிட்ட, அதனால் நான் உன்னை வேலையை விட்டு தூக்குறேன்றா. நீங்கள் யார் என்னைய வேலையை விட்டு தூக்கு அப்படின்னு அந்த பொண்ணு சொல்கிறா. சூப்பர்வைஸ் சொல்கிறா, இவர் தான் இந்த மாலோட பிரசிடென்ட், உன்னை இன்னைக்கு வேலையை விட்டு தூக்குறோன்னே அவன் ரொம்ப ஷாக் ஆகிடுறா. எனக்கு எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறா. நம்ம கம்பெனியில் ஒரு சின்ன பார்ட்டி வைக்க போகிறோம், அதுக்கு நீ இந்த ட்ரெஸ்ஸை போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறா. ஓ, அதுக்கு தான் வாங்கி தந்தீங்களான்னு ஹீரோயினும் வாங்கிக்கிறா. அவங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்கும்போதே நம்ம ஹீரோவோட அம்மா அவங்கள தள்ளி விட்டுறான். ஹீரோ மேலேயே போய் ஹீரோயின் விழுந்துடுறான். அவரை இவ்வளோ பக்கம் எவ்வளோ அழகாக இருக்காருன்னு ஒரு நிமிஷம் நினைக்கிறா. அப்புறம் பாஸ் மன்னிச்சுவங்க பாஸ் அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அங்கேருந்து ஓடிடுறான். ஹீரோவுக்கு என்னமோ மாதிரி இருக்கு. சே, இந்த ராஸ்கலுக்கு என்ன சான்ஸ் கிடைச்சாலும் ரொமான்ஸ் பண்ண மாட்டான். இப்படியே இருந்தா நான் எப்போ என் பேர பையனை பார்க்கறது அப்படின்னு சொல்லிட்டு அம்மாக்காரி ரொம்ப ஃபீல் பண்ணிகிட்டு இருக்கா. ரோட் சைடில் ஒரு தள்ளு வண்டி கடையில் ஹீரோயின்
நைட்டு வேலை பார்க்குறா ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி. நீ ஏன் இவ்வளோ கஷ்டப்படுற, உன் ஹஸ்பண்ட்டை கேட்டு பார்க்கலாம்ல பணம். ஒரு தடவை அவர் எனக்கு உதவி செஞ்சுட்டாரு, திரும்பி திரும்பி நான் எப்படி அவர்கிட்ட கேட்குறது. உனக்கு 2 மில்லியன் பணம் வேணும். காலையில் ஃபுல்லாக ஆஃபீஸில் வேலை பார்க்குற, வந்து உன் தம்பியை பார்த்துக்கிற, நைட் ஆனால் இங்கே வேலை செய்கிற, நீ எவ்வளோ கஷ்டப்படுற, உன் பாஸ்டையாவது லோன் கேட்டு பார்க்கலாம்ல அப்படின்னு சொல்கிறா. இல்லை நான் பார்த்துக்கிறேன், நீ கவலைப்படாத அப்படிங்கிறா. சரி இந்த கார்டு இதை வாங்கிக்கோ, நான் உண்மையிலே உன் ஃப்ரெண்ட்னா இதை நீ வாங்கிக்கணும், இதை வச்சுக்கோ, ஏதோ மெடிக்கல் பில்லுக்கு கொஞ்சமாவது ஹெல்ப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறா. ஹீரோயினு சிரிச்சுக்கிட்டே வாங்கிக்கிறா. ஏன் இதை உங்கள் அம்மாட்ட சொல்லலாம்ல அப்படின்னு சொல்கிறா. அம்மாவும் ஒரு இடத்துல வேலை தான் பார்க்குறாங்க, அவங்களுக்கு அவ்வளோ சம்பளம்லாம் கிடைக்காது, அவங்கள ஏன் கஷ்டப்படுத்தணும், நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறா. நம்ம ஹீரோவோட அம்மாக்காரியோ வீட்டு வேலைக்கார அம்மாவை என் கூட நீ வெளிநாட்டுக்கு வரணும், வரும்போது இந்த ட்ரெஸ் தான் போட்டு வரணும்னு சொல்கிறா. இல்லை மேடம் அதெல்லாம் வேணாங்கிறா. உனக்கு எவ்வளோ தைரியம் தான் நான் கூப்பிட்டாலும் நீ வரமாட்டேன்னு சொல்லுவோம். அவன் மாற்றிட்டு வரா. இந்த ட்ரெஸ் எல்லாம் எனக்கு தேவையா மேடம் அப்படின்னு கேட்குறான். என் கூட வரேன்னா இப்படி சூப்பராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவளையும் கூட வர சொல்கிறான். சரின்றா அந்த வேலைக்காரம்மாவும். இந்த பக்கம் நம்ம ஹீரோயினோட கடைக்கு அவளோட கிராமத்தை சேர்ந்த ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் வந்திருக்காங்க. ஓ நீ எங்கேயோ பெரிய கம்பெனியில் வேலை பார்க்குறேன்னா ஒரு பணக்காரனை கல்யாணம் பண்ணிக்கிட்ட, வயசானவன் அப்படி இப்படின்னு கேள்விப்பட்டோம். பார்த்தா இங்கே வந்து ரோட் சைடில் தான் கடை போட்டுட்ருக்கியா. நம்ம கிராமத்துலேருந்து வந்தவளேன்னு பார்க்க வந்தோம், பார்த்தா இவ்வளோ கஷ்டப்படுறியா. உனக்கு வேணால் நாங்கள் ஹெல்ப் பண்ணுறோம், நான் 500 தரவா, நான் 1000 தரவான்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் அவளை கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஃப்ரெண்டுக்காரிக்கு பயங்கர கோவம் வந்துடுது. கிராமத்துலேருந்து வந்திருக்கீங்கன்னு சொல்கிறீங்க, நீங்கள் அவளுக்கு ஹெல்ப் பண்ணாமல் அவளை கிண்டல் பண்ணிகிட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்குறா. அப்போ நம்ம ஹீரோ அங்கே வரான். பரவாயில்லையே, இங்கே எல்லாருக்கும் பெரிய மனசு போல் ஆளாளுக்கு போட்டி போட்டு உதவி செய்கிறீங்கன்றீங்க அப்படின்னு சொல்கிறான். உடனே ஃப்ரெண்டுக்காரி இவர் தான் உன்னோட ஹஸ்பண்டா அப்படின்னு கேட்குறான். மற்ற பொண்ணுங்களாம் இவ பணத்துக்காக ஒரு வயசானவங்கள கல்யாணம் பண்ணிக்கிட்டான்ல கிராமத்தில் பேசிக்கிறாங்க அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் சொல்கிறா இல்லை இல்லை இவர் என்னோட பாஸ் அப்படின்னு சொல்கிறான். தான் எங்கள் கு குரூப்போட சிஇஓ அப்படின்னு சொல்கிறான். என்னது இவர் மிஸ்டர் கு யாஹானா? யாரை ஏமாத்த பார்க்குற? இவரை பார்த்தா மிஸ்டர் ஹூ மாதிரியா தெரியுது. உன் ஃப்ரெண்டெல்லாம் உன்ன மாதிரியே பயங்கரமாக போய் பேசுவாங்க போல் அப்படி இப்படின்னு பேசுகிறான். தயவு செஞ்சு அதிகமாக பேசாதீங்க, அவர் உண்மையிலே அவர் சிஇஓ தான் அப்படின்னு சொல்கிறான். நாங்களும் கூ கார்பரேஷனில் தான் வேலை செய்கிறோம், நீ சொல்கிற பையெல்லாம் வேற யார்ட்டையாவது சொல்லுன்றான். இன்னும் 10 என்றதுக்குள்ள உங்கள் மேனேஜரை நான் இங்கே வர வைக்கவான்னு கேட்குறான். அந்த அளவுக்கா? எங்கள் என்ன பார்ப்போம் அப்படின்றா. 9 8 தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்க, உங்களுக்கு வேலை வேணும்னா தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுங்கன்னு ஹீரோயின் சொல்கிறான். அவன் திரும்ப திரும்ப கிண்டல் பண்ணிகிட்டே இருக்கான். 1 டைம் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னா வேகமாக அங்கே அசிஸ்டன்ட் பையன் வேகமாக ஓடி வந்துடுறான். வாங்க மேனேஜர் வாங்க, இவங்க என்ன சொல்கிறாங்க பாருங்கள், மிஸ்டர் கூவோட பேரை சொல்லி இவங்க எல்லோரும் ஏமாற்றிட்டு இருக்காங்க. யார் இப்போ அவரோட பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணது அப்படின்னு சொல்லி அவன் கேட்குறான். வேற யாரும் இல்லை, நான் தான் அவர் பேரை சொல்லி மிஸ்யூஸ் பண்ணுறேன்னு சொல்லவும் பிஏக்கே ஷாக் ஆயிடுது. அவனுக்கு சரியான பாடத்தை நான் சொல்கிறேன்னு சொல்லிட்டு கையெல்லாம் தூக்கிட்டு ரெடி ஆகுறான் நம்ம பையன் ஃப்ரெண்டுக்காரன். கன்னத்தில் ஓங்கி ஒன்று விட்டுறாரு பிஏ. இவர் தான் மிஸ்டர் ஹூ, என்ன தைரியம் இருந்தால் நீங்கள் இப்படி பேசுகிறீங்க அப்படின்றான். இவர் தான் மிஸ்டர் ஹூ, நானும் அவரோட கம்பெனியில் தான் வேலை செய்கிறேன்னு சொல்லி ஹீரோயின் சொல்கிறான். இவங்க யாரும் நம்பவே முடியல. நீ ஒரு கிழவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டு இங்கே இருக்கேன்னு கேள்விப்பட்டேன், நீ கூக்கு ஆப்ரேஷனில் வேலை செய்றியா அப்படின்னு சொல்லி கிண்டல் பண்ணுறாங்க. அப்போ கூட வேலையை விட்டு தூக்குறதுக்குள்ள ஒழுங்கு முறையாக இங்கேருந்து எல்லோரும் ஓடிடுங்கன்னு சொல்கிறாங்க. அங்கேருந்து எல்லோரும் ஓடிடுறாங்க. ஹீரோயின் எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் சொல்கிறான் ஹீரோட்ட. இது உங்கள் கடையா அப்படின்னு கேட்குறான். ஆமாம், நைட் நேரம் என் ஃப்ரெண்டு இங்கே ஸ்டால் போடுறா அப்படின்னா இது நம்ம கம்பெனி ரூல்ஸ்க்கு எதிரானதே, அப்போ உங்களை வேலையை விட்டு தூக்க வேண்டிய சூழ்நிலை வருமே அப்படின்னு சொல்லவும் ஹீரோயின் ஷாக் ஆயிரா. ஹீரோயினோட ஃப்ரெண்டுக்காரி என் ஃப்ரெண்டுக்கு எவ்வளோ கஷ்டப்பட்டு அவள் தம்பியோட லைஃப்பை சேவ் பண்ணணும்னு சொல்லிட்டு அங்கேயும் வேலை பார்த்து இங்கேயும் வேலை பார்த்து கஷ்டப்படுறா. ரூல்ஸுன்றது ஒருத்தர் ஹெல்ப் பண்ணுறதுக்கு தான், இப்படி அவளை கஷ்டப்படுத்துறதுக்கு இல்லை அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். கேக்கை சாப்பிட்டு பார்த்துட்டு நம்ம ஹீரோ கேக் நல்லா இருக்குது, சரி நம்ம ரூல்ஸ் நம்ம வேலை பார்க்குறவங்களுக்காக கொஞ்சம் தளர்த்திக்கலாம் சொல்லவும் ஹீரோயின் ரொம்ப ஹாப்பியாகி அவனை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப நன்றின்னு சொல்கிறான். ஹீரோ கொஞ்சம் ஹாப்பியாகிடுறான். ஹோட்டலுக்கு ஒரு பொண்ணு ஸ்டைலாக ரூம் எடுக்க வாரா. அவள் பேசிக்கிட்டு இருக்கும்போது அந்த ஊமை வேலைக்காரமா தெரியாதனமா அவள் காலில் வேக்கமும் கீழே வச்சு இடிச்சிடுறான். உடனே அழுக்காயிடுச்சுன்னு சொல்லி அவள் தொடச்சி விட வாரா. உன் அழுக்கான கையால் என்னை தொடாதன்னு சொல்லி அவளை எத்தி விட்டுறா. தூரத்துலேருந்து பார்த்த ஹீரோயின் அவளை காப்பாத்துறா. ஓ நீ இவளுக்கு சப்போர்ட்டா, நீ தொடச்சி விடுன்னு அவளையும் கொடுமைப்படுத்துறா. அங்கே உடனே நம்ம ஹீரோ வந்துடுறான். நீ ஹோட்டலில் வேலை செய்கிறவங்கள நீ ரொம்ப மோசமாக நடத்துகிற அப்படின்றா. பாருங்க இவங்க என் ஷூ எப்படி அழுக்காக்கிட்டாங்க அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ணுறா. அதுக்கு நீங்கள் இவ்வளோ மோசமாக பிஹேவ் பண்ணுவியா? நீ என் கம்பெனியோட பார்ட்னர் பொண்ணு, அவ்வளோதான். இவங்ககிட்ட மன்னிப்பு கேட்டால் நீ இங்கே இருக்கலாம், இல்லைனா நீ போய்கிட்டே இருக்கலான்னு சொல்கிறான். அவளுக்கு வேறு வரியே தெரில, சாரி கேட்குறா. இந்த மாதிரி தேவையில்லாமல் யாராவது பிரச்சனை பண்ணாங்களா அவங்கள நம்ம செக்யூரிட்டியை கூப்பிட்டு தூக்கி வெளில போட்டுரு அப்படின்னு சொல்கிறான். பாஸ் அது
அதுக்கு மேலே எந்த பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு போயிடுறான். நம்ம வாங்கி கொடுத்த நெக்லஸை இன்னும் நம்ம பையன் நம்ம மருமகிட்ட கொடுக்கலன்னு தெரிஞ்சுக்கிறாங்க. அந்த நெக்லஸை ஒருத்தன்ட்ட கொடுத்து விட்டு இதை என் மருமகிட்ட கொடுன்னு சொல்கிறான். இந்தாங்க மேடம் உங்கள்கிட்ட நெக்லஸை கொடுக்க சொன்னாங்க கொடுக்கும். அவள் வாங்கி பேசுகிறா. இந்த நெக்லஸ் உனக்கு நல்லா இருக்குமா, இதை நீ போட்டுக்கோ அப்படின்னு சொல்கிறான். எதுக்கு இவ்வளோ காஸ்ட்லியான நெக்லஸ் எனக்கு அப்படின்னு சொல்கிறான். இது சும்மா கொஞ்சம் ரூபாதாம்மா, இதை நீ போட்டு காமிக்க மாட்டியா அத்தைக்கு அப்படின்னு சொல்லுவோம். போட்டு காமிக்கிறான். உனக்கு இது அழகாக இருக்குது அப்படின்னு சொல்கிறா. சரிம்மா வேலைக்கு டைம் ஆகிடுச்சா. ஆமாம்மா வேலை முக்கியம், நான் அப்புறம் பேசுகிறேம்மா அப்படின்னு வச்சிடறா. அந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அவர் ரூமை க்ளீன் பண்ண ஹீரோயினை வர சொல்கிறா. ஹீரோயின் ரூமே கந்தர கோலமாக வச்சுருக்காங்க. எல்லாத்தையும் க்ளீன் பண்ணிவிட்டு நான் கிளம்புறேன்னு சொல்லும்போது என் இயரிங்கை காணோங்கிறா. நீங்கள் தான் நான் க்ளீன் பண்ணுறதை பார்த்துக்கிட்டே தான் இருந்தீங்க, நீ தான் அதை திருடி இருக்க அப்படின்னு சொல்லிட்டு அவளை தள்ளி விட்டு அவள் ட்ரெஸ்ஸில் கைவிட்டு பார்த்தா இயரிங் இருக்குது. இந்த திமிரு பிடிச்சவங்களும் அவன் ஃப்ரெண்டுக்காரிகளும் தான் அதை அவகிட்ட போட்டு அவன் மேலே படிய போடுறாங்க. ஹீரோயினை கழுத்தை பிடிச்சி இழுத்துட்டு வந்து இந்த பாத்ரூமை நீ உன் ஃபேஸாலே க்ளீன் பண்ணால் தான் உனக்கு அறிவு வரும்னு இழுத்துட்டு போகிறாங்க. அப்போ ஹீரோயின் கழுத்தில் இருக்க செயின் வெளில வந்து விழுகுது. இதை பார்த்தோன்னே இது ஹீரோ அவன் ஒய்ஃபுக்காக வாங்கின காஸ்ட்லியான செயின் ஆச்சே. ஓ உன்னை ஒரு பரிதாபமான பொண்ணுன்னு பார்த்தா நீ பயங்கரமான திருடியாக இருப்ப போல இருக்குன்னு, வா உன்னைய போலீஸில் பிடிச்சி கொடுத்ததான் சரியாக இருக்குன்னு வெளியில் கூப்பிட்டு போய் எல்லாரையும் கூப்பிட்டு அங்கே மேனேஜர் எல்லாரும் ஓடி வந்துடுறாங்க. எல்லாரும் முன்னாடியே அசிங்கப்படுத்துகிறான். அப்போ நம்ம ஹீரோவும் அங்கே வந்துடுறான். இந்த நெக்லஸ் வந்து 100 மில்லியன் ஒர்த்து, இது வந்து ஹீரோ அவங்க ஒய்ஃப் வாங்கினது அப்படின்னு சொல்கிறான். ஹீரோ சொல்கிறான், இந்த நெக்லஸை நான் சொல்கிறேன் இது அவ்வளோ ஒர்த்து இல்லைன்னு, நான் சொல்கிறேன் நீங்கள் யாரும் நம்ப மாட்டேன்னு சொன்னோன்னே அங்கே இருக்கவங்களாம் ஓடிடுறாங்க. இந்த நெக்லஸ் வந்து அதே நெக்லஸ் தான் பிஏ சொல்கிறான். ஆமாம், ஆனால் இதில் ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, ஒருவேளை ஹீரோயினோட ஹஸ்பண்ட் வந்து நல்லவில்லையோ, முதல்ல அதை கண்டுபிடிங்கன்னு பிஏர் சொல்கிறான். ஹீரோயின் மேலே உங்களுக்கு ரொம்ப இறக்கம் தான் சார் அப்படின்னு சொல்கிறான். ஹீரோயின் மன்னிப்பு கேட்குறா. மேலே எந்த தப்பும் இல்லைன்னு சொல்கிறப்போ நீங்கள் ஏன் மன்னிப்பு கேட்கணும் அப்படின்னு இன்றைக்கி பார்ட்டி நீ கண்டிப்பாக அந்த ட்ரெஸ்ஸை போட்டு வரணும்னு சொல்கிறான். ஹீரோயினும் ஹாப்பியாக சரிங்கிறா. அடுத்த நாள் பார்ட்டிக்கு திமிரு பிடிச்ச பொண்ணு சூப்பரான ட்ரெஸ்ஸில் வந்திருக்கா. அவளை பார்த்து எல்லாரும் ஆஹா ஓஹோன்னு புகழ்ந்துட்டு இருக்கப்போ நம்ம ஹீரோயின் அங்கே வரா. அவள் போட்டிருக்க ட்ரெஸ்ஸை பார்த்தோன்னே யார் இந்த பணக்கார பொண்ணு, இது வரைக்கும் நம்ம பார்த்ததே இல்லையே அப்படின்றாங்க. இவ உடனே சொல்கிறான், இவ கிளீனர் கூகுள் அப்படின்னு சொல்கிறா. கிளீனருக்கு எப்படி இந்த ட்ரெஸ்ஸு கிடச்சிச்சு, ஒரு வேளை இவ ஏதாவது டூப்ளிகேட் வாங்கி போட்டிருப்பா, நீ வந்து ஒரிஜினல் பீஸை காப்பி அடித்து போட்டிருக்கியா அப்படி இப்படின்னு கேட்டு கிண்டல் பண்ணி இந்த ட்ரெஸ்ஸை பிடிச்சி இழுத்து கிழிக்க ஆரம்பிச்சிடறாங்க. நேராங்க ஹீரோ வந்துடுறான். கொஞ்சம் லேட் ஆகிட்டேன் மன்னிச்சுக்கோன்னு சொல்லி கோட்டை கழட்டி கொடுக்குறான். இங்கே இருக்கவங்களுக்குலாம் என்ன தைரியம் இருந்தால் அவளை வம்புழுத்திருப்பீங்க, இந்த ட்ரெஸ் நான் வாங்கி கொடுத்தது தான், அவள் பெஸ்ட் மேனேஜராக வேலை பார்த்ததுனால தான் அவருக்கு அதை வாங்கி கொடுத்துருக்கேன் அப்படின்றான். அவளை வந்து நீங்கள் ரொம்ப கஷ்டப்படுத்திட்டீங்க, இதுக்கு நீங்கள் 1 கோடி ரூபா நஷ்டம் எடுத்தாருன்னு சொல்லவும் நாங்கள் இதெல்லாம் செய்யலை, இவ சொல்லி தான் இதை நாங்கள் செஞ்சோன்னு சொல்லிட்டு அவன் மேலே பழிய போட்டு போயிடறாங்க. திமிரு பிடிச்ச பொண்ணு திருன்னு முடிச்சுக்கிட்டு இருக்கா. ஒழுங்கா நீ உன் வேலையை பார்க்குறது நல்லது அப்படின்னு சொல்லி நான் ஹீரோ. அந்த பொண்ணுக்கு செம்ம கோபமாக இருக்குது. அப்போ ஒரு கிழவனை பார்க்குறான். இவன் அவனாச்சே, இவன் பயங்கரமாக ஜொல்லு பாட்டி, இனிமேல் இவனை வச்சு வேலையை முடிச்சிட வேண்டியதானே அவன் ஒரு பிளானை போட்டுறான். அந்த ஜொல்லு பாட்டிகிட்ட போய் பேசுகிறான். வா நீ சும்மா இருந்தால் நம்ம 2 பேரும் பேசிகிட்டு இருக்கலாமான்னு அவன் கேட்குறான். என்கிட்ட நீங்கள் எப்போ வேணால் பேசலாம், அந்த பக்கத்தில் இருக்காளே அந்த பொண்ணு அவள் கூட நீங்கள் பேசலாம் தான் நான் உதவி செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் மிஸ்டர் குவோட ரொம்ப நெருக்கமாக இருக்காளே, அவள் ஜஸ்ட் கிளீனர் தான் அப்படின்னு சொல்கிறா. அப்போ கண்டிப்பாக புகுந்து விளையாடிட வேண்டிதான் அப்படின்னு சொல்கிறான். சரி நான் சொல்லும்போது நீங்கள் பார்த்துக்கோங்கன்றா. அவள் கூட ட்ரிங்க்ஸை கொடுத்து பார்ட்டிக்காக குடிக்கலான்னு சொல்கிறான். அவள் வாங்க யோசிக்கிறா. சரி இந்தா நான் வச்சுருக்கதை நீ குடி, நான் அதை கொடுக்குறான். 2 பேரும் குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது இவள் வேணுன்னே ட்ரிங்க்ஸ் எடுத்து அவன் மேலே ட்ரெஸ்ஸில் ஊற்றிடுறான். இதில் $100 பணம் இருக்குது, இதை எடுத்துக்கோ, நான் ஊற்றி அழுக்காக்கணுக்கு சரியாக போயிருன்றா. இவளும் பதிலுக்கு ஊற்றிட்டு அந்த பணத்தை நீயே வச்சு உன் ட்ரெஸ்ஸை க்ளீன் பண்ணிக்கோன்றா. ஹீரோயின் வெளியில் நடந்து வரும்போது அவள் அந்த ட்ரிங்க்ஸில் அவள் ஏதோ கலந்துட்டா போலக்கு, அவளுக்கு மயக்கமாக வருது. அங்கே அந்த ஜொல்லு பாட்டியும் வந்துடுறான். உனக்கு ஒரு மாதிரி உடம்பு சரியில்லையா, வா நான் உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போகிறான். ஹீரோ ரொம்ப நேரமாக நம்ம ஹீரோயினை பாட்டியில் தேடுறான், கிடைக்கல. உடனே பிஏ கூப்பிட்டு சூனு நீங்கள் தேட சொல்கிறான். அதுக்குள்ளே அந்த மேனாமினிக்கு வரா. எங்கே நீ அவளை ஏதாவது செஞ்சிட்டியா அப்படின்னு கேட்குறான். நான் எதுக்கு அவளே சரி, அவள் தான் என் மேலே ட்ரெஸ்ஸில் ட்ரிங்க்ஸை ஊற்றி விட்டா, வாஷ் பண்ணிட்டு தான் வரேன். நீங்கள் என்னையும் அவமரியாதையாக நடத்துறீங்க, நான் தான் அந்த கம்பெனியோட மேஜர் ஷேர் ஹோல்டரோட பொண்ணு, மறந்துடாதீங்க அப்படின்னு சொல்லி மிரட்டுறா. அவளுக்கு ஏதாவது ஒன்று ஆச்சுன்னா உன்னை நான் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோயினை தேடிட்டு வெளியில் வரான். ஹீரோயின்ட்ட அந்த ஜொல்லு பாட்டி தப்பாக நடக்க முயற்சி பண்ணிட்டுருக்கான். ஹீரோயினும் எவ்வளோ அவனை தள்ளி விட்டு பார்க்குறான். அவன் மேற்கொண்டு ஃபோர்ஸாக அவளை இது பண்ணவும் அவளால் முடியலை. ஹீரோ அங்கே வேகமாக வந்துடுறான். அவனை அடித்து விரட்டி விட்டுறான். ஹீரோயினை ரூம் கொண்டு போய் காப்பாற்றிடலான்னு தூக்கிட்டு போகும்போது அவள் எனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு அவனை கட்டி பிடிக்கிறான். இல்லை நான் அவனை டாக்டரை கூப்பிட்றேன் அப்படின்னு சொல்கிறான். இல்லை எனக்கு ஒரு மாதிரி இருக்கு, எனக்கு ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டு ஹீரோவும் ஒன்றா இருந்துடுறாங்க. எவ்வளவுதான் நம்ம பையனும் ரொம்ப நேரம் தள்ளி போவான். கடைசியில் எல்லாம் நடந்து முடிஞ்சிருச்சு. அடுத்த நாள் எந்திரிச்சு பார்க்குறான், அங்கே ஹீரோயினை காணோம்.
அவளை கண்டுபிடிச்சி பேசணும்னு சொல்லிட்டு எந்திரிக்கலான்னு பார்க்கும்போது பெட்ஷீட்டில் பிளட் கரையை பார்க்குறான். ஓ இவளுக்கு இதான் ஃபர்ஸ்ட் டைமா, அவகிட்ட கண்டிப்பாக பேசணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறான். அப்போ பிஏ வரான். பாஸ் ரொம்ப அமக்கலமாக இருக்கீங்களே அப்படின்றான். பாஸ் அந்த நெக்லஸ் வந்து மேடம் தான் அவங்களுக்கு கொடுத்துருக்காங்கன்னு சொல்கிறான். வில்லிக்காரிக்கிட்ட அங்கேருந்த ஃபுட்டேஜை எடுத்துகிட்டு வந்துட்டியான்னு கேட்குறான். நம்ம ஹீரோயின் ஒருத்தன் கூட தப்பாக இருந்த வீடியோ இருக்குது, ஆனால் அவனோட முகம் தெரியலை. சரி இது போதும், அவளை ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவோன்னு சொல்லிட்டு வீடியோ வாங்கிக்கிறான். ஹீரோக்கிட்ட பிஏ வந்து சொல்கிறான், இந்த மாதிரி அவளுக்கு ட்ரக்கு கொடுத்தது நம்ம திமிரு பிடிச்ச பொண்ணு தான் சொல்லிட்டு அவளை கூப்பிட்டு வார்ன் பண்ணுறான். நீங்கள் ஜஸ்ட் ஒரு கிளீனருக்காக என்னையே இவ்வளோ கஷ்டப்படுத்துறீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறான். இன்னொரு தடவை அவள் விஷயத்தில் நீ தலையிட்டேன்னா ஒன்றும் இல்லாமல் பண்ணிடுவேன்னு சொல்லவும் அங்கேருந்து கோச்சிக்கிட்டு போயிடறான் திமிரு பிடிச்ச பொண்ணு. ஹீரோயின் அவன் தம்பியை பார்க்க ஆஸ்பத்திரிக்கு போகிறான். ஏன் நீ நேற்று நைட்டு வரல அப்படின்னு கேட்குறான். பாட்டியில் கொஞ்சம் லேட் ஆகிடுச்சுன்னு சொல்கிறான். அவள் கழுத்துறக்கு காயத்தை பற்றி என்னன்னு கேட்குறான். அது ஒன்றும் இல்லை, கொசு கடிச்சிருச்சு அப்படின்றான். இல்லை நீ ஏதாவது எனக்காக கஷ்டப்படுறியா, எனக்கு இந்த ஹாஸ்பிட்டல் ட்ரீட்மெண்ட்லாம் வேணாங்கிறான். அப்படிலாம் சொல்லாத, நான் உன்னை கண்டிப்பாக நல்லபடியாக பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வெளில போய்ட்டு ஹீரோயின் கொஞ்சம் கிளம்பி போயிடுறான். அப்போ வர்றா வில்லிக்காரி. அங்கே என்னெல்லாம் நடக்குதுன்னு உனக்கு யாராவது உண்மையாக சொல்லணும்ல அப்படின்னு சொல்கிறா. நீ யாருன்னே எனக்கு தெரியாது, நீங்கள் யார் அப்படின்றா. உங்கள் அக்கா ஹாஸ்பிட்டலுக்கு பில்லு எப்படி கட்டுறான்னு உனக்கு தெரிஞ்சுக்கணும்ல, இதை பாரு அப்படின்னு சொன்னோன்னே ஹீரோயின் ஒருத்தன் கூட தப்பாக இருக்க வீடியோ எடுத்ததை இவன்கிட்ட காமிக்கவும் இவன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுறான். ஹீரோயினை பார்க்குறக்காக அவளோட ஷாப்புக்கு போகிறான். எனக்கு ஒரு பேன் கேக் தர முடியுமான்னு கேட்குறான். ஹீரோயின் அவளை பார்த்தானே அவாய்ட் பண்ணுறதுக்காக பார்க்காத மாதிரி அங்கிட்டு போகிறான். நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் அப்படின்னு அவன் சொல்ல வரான். நேற்று நைட்டு நடந்ததெல்லாம் ஆக்சிடென்ட் நினச்சி மறந்துருங்க அப்படின்னு சொல்கிறான். உன் புருஷன் உன் கூட இருந்தால் உனக்கு என்ன உதவி செய்கிறான், நீ கடைசி வரைக்கும் கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்க அப்படின்னு சொல்கிறான். என்ன இருந்தாலும் இன்ன வரைக்கும் அவர் என் ஹஸ்பண்டு தான், என்னால் அதை மறக்க முடியாது அப்படின்னு அவன் கத்தி ஆர்கியூமெண்ட் பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஃப்ரெண்டுக்காரி வேகமாக ஓடி வரா. நின்னிங்க ஏன் இவ்வளோ நேரமும் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக ஓடி வரா. உன் தம்பிக்கு ரொம்ப முடியலை, உடனே ஹாஸ்பிட்டலுக்கு வர சொன்னான்னு சொல்லவும் ஹீரோயின் வேகமாக ஓடி போய் ஹாஸ்பிட்டலில் பார்க்குறா. ஹீரோவும் கூட வந்திருக்கான். டாக்டர்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்குறான். டாக்டர் சொல்கிறான், இப்போ ரொம்ப சிவியராக தான் இருக்குது, காப்பாற்றுறது கஷ்டம்டா, என் தம்பியை எப்படியாவது காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோயின் அழுகிறான். ஹீரோவும் அவளை சமாதானப்படுத்த எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கான். ஒருவேளை நீங்கள் அவங்ககிட்ட பேசி பார்த்தா ஒருவேளை அவனோட ப்ரெஷர் குறைய வாய்ப்பு இருக்குது அப்படின்றாங்க. இன்னொரு சர்ஜரியும் பண்ண வேண்டி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. ஹீரோயின் போய் அவன் தம்பிகிட்ட பேசுகிறான். உனக்கு இப்போ பரவாயில்ல, நீ நல்லா ஆகிட்ட, இன்னொரு சர்ஜரி பண்ணால் ஃபுல்லாக சரியாயின்னு சொல்லியிருக்கா டாக்டர் அப்படின்றான். எனக்கு எந்த சர்ஜரியும் தேவையில்லை, உன்னை பற்றி தப்பாக இல்லைன்னு சொல்கிறாங்க. என்னால் நீ கஷ்டப்பட வேணாம், என் உடம்பு கொஞ்சம் கொஞ்சமாக மோசமாகிக்கிட்டே போகுது, பெசாட்டி நான் செத்து போகிறேன், நீ கவனிக்க வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அழுகிறான். எல்லா உண்மையும் தெரியும், யாரோ ஒரு பணக்காரனை பணத்துக்காக நீ அவனை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்லி கேள்விப்பட்டேன், எனக்காக நீ எந்த கஷ்டமும் பட வேணாம் அப்படின்னு சொல்லி ஹீரோயின்கிட்ட ரொம்ப ஃபோர்ஸை சண்டை போட்டுட்ருக்கான். அப்போ ஹீரோ உள்ளே வரான். நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறான். நீ இப்போ சொல்லிட்டு இருந்தே அந்த ஓல்டு மேன் நான் தான் அவங்க அக்காவை கல்யாணம் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்லவும் அவன் ரொம்ப ஷாக்காக பார்க்குறான். பணத்துக்காக மட்டும் இல்லை, உண்மையிலே எங்கள் 2 பேருக்கும் ஒருத்தர் பிடிச்சிருந்துச்சு, அதுக்காக தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன்னு சொல்கிறான். ஹீரோயினுக்கு என்ன சொல்கிறானே புரியலை. அவளுக்கு மட்டும் காதில் கேட்குற மாதிரி நீ இதுக்கு ஒத்துக்கிட்டாதான் அவன் ட்ரீட்மெண்ட்டுக்கு ஒத்துக்குவான்னு சொல்லவும் ஹீரோயினும் அவனை பிடிச்ச மாதிரி நடிக்கிறான். அக்கா கிட்ட கேட்குறான், அக்கா நீ பணத்துக்காக தான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டியா, இல்லை உண்மையிலே அவரை பிடிக்குமான்னு. உடனே ஹீரோயின் அவனுக்கு முத்தம் கொடுக்குறான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் முத்தம் கொடுக்குறான். முன்னாடி இப்படியா நடந்துக்குவீங்க அப்படின்னு சொல்லி வெக்கப்படுற மாதிரி 2 பேரும் நடிக்கிறாங்க. ரொம்ப நன்றி ஆப்ரேஷனுக்கு என் தம்பியை ஒத்துக்க வச்சதுக்கு அப்படின்னு சொல்கிறா ஹீரோயின். என்கிட்ட இன்னும் ஏதாவது சொல்லணுமா அப்படின்னு கேட்குறான். ஒன்றும் இல்லை, நான் போய் ஹாஸ்பிட்டலில் பில் பே பண்ணிட்டு வரேன்ட்டு போகிறான். அவ்வளவுதானா, நான் உன்னை ரொம்ப நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறான். நான் உங்களுக்கு கொஞ்சம் கூட சூட் ஆக மாட்டேன் அப்படின்னு சொல்கிறா. இன்னைக்கு நடந்ததெல்லாம் வெறும் ஒரு கனவு மாதிரி நினச்சி மறந்துருங்கன்னு சொல்கிறான். இல்லை எனக்கு உன்னை ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோ எவ்வளவோ சொல்கிறான். ஹீரோவால் ஹீரோயின் அவாய்ட் பண்ணிக்கிறத கொஞ்சம் கூட தாங்கிக்கவே முடியலை. ஒரு நாள் என்னோட உண்மையான காதலை நீ புரிஞ்சுக்கோன்னு சொல்லிட்டு அவன் வந்துடுறான். இங்கிட்டு அந்த பொண்ணுக்கு மெசேஜ் அனுப்புகிறான். டைவர்ஸ்க்கு அப்ளை பண்ணுறதுக்கு மேரேஜ் சர்டிஃபிகேட் வேணும்னு சொல்லிட்டு ஹீரோயின் பார்க்குறான். வீட்டில் போய் சர்டிஃபிகேட் தேடுறா, கிடைக்கல. அம்மாவோட ட்ரெஸ்ஸோட வச்சு அனுப்பிட்டோமோன்னு சொல்லிட்டு அவங்க அம்மா கால் பண்ணுறா. அம்மா போன தடவை உங்களுக்கு கொஞ்சம் துணியெல்லாம் பேக் பண்ணி அனுப்புனேன், அதை பத்திரமா வச்சுருக்கீங்களாக்கா. ஆமாம்மா, அதை நான் பிரிக்க கூட இல்லை, பத்திரமா இருக்குங்கிறா. அப்பாடா, இப்போ தான் ஹீரோயினுக்கு பெருமிச்சே வருது. நல்ல வேளை அம்மா அதை பார்க்கல, அதை எப்படியாவது வாங்கணும்னு சொல்லிட்டு கிளம்பி அவங்க அம்மா இருக்க இடத்துக்கு வரா. போனால் செக்யூரிட்டி ஒன்று விட மாட்டேங்கிறான். இந்த திமிரு பிடிச்ச பொண்ணு அங்கே வரா. முன்ன மாதிரி கேவலமானவங்களால நுழைஞ்சிட முடியாது, இது பணக்காரங்க மட்டுமே வசிக்கிற வில்லா, ஒழுங்கா இங்கேருந்து போயிரு. ஏய் இந்த பொண்ணை மட்டும் உள்ளே விட்டுறாத, இவ எப்படியாவது உள்ளே வர முயற்சி பண்ணுவான்னு சொல்லிட்டு அவாட்டுக்கு போயிடுறா. ஹீரோயின் நான் உள்ளே விடவே மாட்டான். நான் ஒருத்தரை பார்க்கணும், பார்த்துட்டு உடனே போயிடுன்னு எவ்வளோ கெஞ்சி பார்க்குறா. ஹீரோயின் விட மாட்டேங்கிறா. ஒரு வயசானம்மா நிறுத்து அப்படி சொல்லி கத்துறா.
யார் இது பிச்சைக்காரி மறந்துட்டு என்னைய ஸ்டாப் பண்ணுறது அப்படின்னு அவன் கேட்குறான். அவள் கண்ணாடி எடுத்துட்டு ஏய் கண்ணை திறந்து நல்லா பாடுறா அப்படின்னு சொல்கிறான். ஐயோ மேடம் நீங்களா, சாரி மேடம், நான் சரியாக பார்க்காதனால அப்படி சொல்லிட்டு மன்னிச்சுக்கோங்க மேடம் கெஞ்சுறான். என்ன தைரியம் இருந்தால் நீ என் மருமகளை உள்ளே விடாமல் இருப்ப அப்படின்னு சொல்கிறா. ஆண்டி இவர் என்னை உள்ளே விட மாட்டுறாரு அப்படின்னு அவன் சொல்கிறான். ஆண்டின்னு திரும்பி ஏமா சொல்கிறான். அம்மான்னு சொல்லு. யார் இவங்க? உங்கள் மருமகளா? ஆமாம், இவன் தான் என் பையனோட மனைவி அப்படின்னு சொல்லுவோம். இவ பார்த்தா கிராமத்துலேருந்து வந்த பொண்ணு மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்கிறான். இதுக்கு மேலே ஏதாவது பேசிகிட்டு இருந்தா நாளைக்கு நீ வேலையில இருக்க மாட்டேன்னு சொல்லவும் அவன் மன்னிப்பு கேட்குறான். நீ இங்கே யாரை பார்க்க வந்த? ஓ நான் வெளிநாட்டுக்கு போயிட்டு வந்திருக்கேன்றதை என் பையன் உங்ககிட்ட சொல்லியிருக்கானா? என்ன பக்கம் தான் வந்தியா அப்படின்னு கேட்குறான். இல்லை ஆண்டி, நான் வேற ஒரு வேலையாக இங்கே வந்திருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு அவள் ஓடிடுறா. இந்த பையன்தான் ஏதோ பண்ணி வச்சிருக்கான், என் மருமகளை திரும்ப திரும்ப ஏதோ வம்பழுத்துக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நினச்சிக்கிட்டே வரும்போது எதிர்த்தாப்புல வேலைக்காரமாக வராங்க. நீ என்னை விட்டு போக முடிவு பண்ணிட்டியா? ஏன் நீ இல்லாமல் நான் எப்படி இருக்கேன்? ஒருவேளை உனக்கு சம்பளம் பத்தலையா? எவ்வளோ? உன் சம்பளத்தை 3 மடங்கு ஆக்கிறேன், இல்லை 5 மடங்கு ஆக்கிறேன் அப்படின்றா. மேடம் நான் எங்கேயும் போகலை, இல்லை நீ வரும்போது இந்த பையோடு தான் வந்த, இப்போ நீ பைய தூக்கிட்டு கிளம்புறேன்னா இங்கேருந்து போகிறேன்னு தானே அர்த்தம் அப்படின்றா. என் பொண்ணு வந்திருக்கா, அவளோட ட்ரெஸ் இருக்குது, அதை தான் கொடுக்க போகிறேன். இது என்ன மேடம் கோலம் அப்படின்னு கேட்குறா. இதுதான் வெஸ்ட் சைடு ஃபேஷன் அப்படிங்கிறா. உன் பொண்ணை பார்க்க போகிற இந்த ட்ரெஸ்லையா நீ போவாங்கிறா. அதுக்குள்ளே அந்த அம்மா ஏதோ பிளான் போட்டாங்க. ஹீரோயினோட அம்மா வரா. இது என்னம்மா ட்ரெஸ் அப்படின்னு கேட்குறா. அப்படியே பிச்சைக்காரி மாதிரி இருக்கீங்க அப்படின்னு கேட்குறா. இது எங்கள் ஓனர் அம்மா கொடுத்த ட்ரெஸ்ஸு அப்படின்றா. இந்தா நீ கேட்ட இதில் இருக்கான்னு பாருன்னு சொல்லிட்டு அந்த பையை கொடுக்குறா. ஹீரோயின் அதில் வேக வேகமாக தேடுறா. அவங்க அம்மா அந்த சர்டிஃபிகேட் கொடுக்கவும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. எனக்கு எல்லாம் தெரியுமா, வில்லேஜில் உன்னை பற்றி தப்பு தப்பாக பேசுகிறாங்க, ஆனால் என் பொண்ணை பற்றி எனக்கு நல்லா தெரியும். இந்த 5 வருஷமாக என் பையனை பார்த்துக்கன்னு எவ்வளோ கஷ்டப்படுறேன்னு. இந்த அம்மாவுக்கு வயசாயிருச்சு, என்ன செய்ய முடியும்னு நினச்சி தானே நீ எதுவுமே என்கிட்ட சொல்லலை. அந்த கார்டு இதில் தேவையான பணம் இருக்குது, இதை கொடுத்துட்டு நீ பிரச்சனையிலேருந்து விலகிரு. என்னோட பாஸ் ரொம்ப நல்லவங்க, அவங்க நல்லா பார்த்துக்குவாங்க அப்படின்னு சொல்கிறா. நான் ஹூ ஃபேமிலிக்கு தான் வேலை பண்ணுறேன் அப்படின்றா. அப்போ உங்களுக்கு மிஸ்டர் ஹூவை தெரியுமா அப்படின்னு கேட்குறான். இல்லை நான் அவங்க அம்மாவுக்கு தான் வேலை பார்க்குறேன், அவங்க ரொம்ப நல்லவங்க, அவர் அவங்க ஒய்ஃபை டைவர்ஸ் பண்ண போகிறேன்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு, ஆனால் மேடம் இதுக்கெல்லாம் சம்மதிக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி நான் போய்ட்டுறேம்மா அப்படின்னு ஹீரோயின் கிளம்பி போகும்போது அங்கே ஹீரோ வந்துடுறான். ஹீரோயின் அவளோட மேரேஜ் சர்டிஃபிகேட்டை கீழே போட்டுறா. ஹீரோவை பார்த்தோன்னே ஹீரோ அதை எடுக்கிறான். நீ இன்னும் இவனோட கல்யாண சர்டிஃபிகேட்டை பத்திரமா வச்சிருக்கியா, நான் அதை பார்க்கணும்னு சொல்லிட்டு பார்க்குறான். பார்த்தா ஃபேஸ் எதுவும் அது சரியாக தெரியலை. அப்போ நீ இன்னும் அவனை தான் விரும்புறியா அப்படின்னு கேட்குறா. உங்கள் வேலை என்னமோ அதை மட்டும் பாருங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோயின் கோச்சிட்டு கிளம்பிடுறா. திமிரு பிடிச்ச பொண்ணு நிறைய கிஃப்ட் ஐட்டம்லாம் வாங்கிட்டு போய் மாமியாரை கவர் பண்ணிடணும்னு சொல்லிட்டு போகிறா. அப்போ நம்ம மாமியார்காரம்மா வேலைக்காரம்மா ட்ரெஸ் போட்டு வேகமாக உள்ள வாரா. நீங்கள் தான் வேலைக்காரம்மாவா, போய் எனக்கு சுகர் இல்லாமல் காஃபி மில்கெல்லாம் போட்டு கொண்டு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஸ்டைலாக உட்காந்துருக்கா. நான் யாருன்னு தெரியாமல் நீ பேசுகிற அப்படிங்கிறா. என்ன பெரிய ஓனர் மாதிரி பேசிக்கிட்டு இருக்க, வேலைக்காரி தானே, ஒரு டீ போட்டு கொண்டு சொன்னா இவ்வளோ திமுறா? கூ ஃபேமிலி உனக்கு அந்த அளவுக்கு இடம் கொடுத்துருக்கு. இரு மிஸ்டர் யான் வரட்டும், உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ள சொல்றேன்றா. ஓ அவன் என்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவானா? உனக்கு அவ்வளோ திமிரா, அவ்வளோ மரியாதை எல்லாம் பேசிட்டு இருக்கியா? நானே இப்போ உன்னை கழுத்தை பிடிச்சி வெளில தள்ளிடுவேன்ட்டு வரா. அப்போ ஹீரோ அங்கே வந்துடுறா. இங்கே என்ன நடக்குது அப்படின்னு. உன்னைய தான் இனிமேல் இந்த வீட்டுக்கு வரக்கூடாதுன்னு சொல்லியிருந்தேன்ல, சாரி அன்னைக்கு நடந்தது மன்னிப்பு கேட்டுட்டு தான் அம்மாவுக்கு இந்த கிஃப்ட்லாம் வாங்கி கொடுத்துட்டு மன்னிப்பு கேட்டு போகலான்ட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறான். அவள் குறுக்க பேசுகிறா. ஓ இவ தான் அந்த கேவலமான பொண்ணா அப்படின்னு சொல்லிட்டு. நீ யாரு? உன்னைய முதல்ல இங்கேருந்து வெளியில் தள்ளணும், வேலைக்காரி இந்த அளவுக்கு திமிரா பேசுகிற அப்படின்னு சொல்கிறா. ஏய் பார்த்து மரியாதையாக பேசு, அது யார் தெரியுமா, அவங்க எங்கள் அம்மான்னு சொல்லவும் ஹீரோயின் ஷாக் ஆயிடுறா. வச்சுக்கோங்க ஆண்டி, நீங்கள் அவரோட அம்மானு தெரியாமல் நான் பேசிட்டேன் அப்படின்னு மன்னிப்பு கேட்குறா. நீ ஒன்று என்னை ஆண்டின்னு சொல்ல வேணாம், வேலைக்காரினே சொல்லு. இவளுக்காக தான் நீ என் மருமகளை வேணான்னு சொல்கிறியா அப்படின்னு கேட்குறான். ஆமாம் நான் இவளுக்காக நான் உங்களை வேணான்னு சொல்ல. நல்ல வேலை, என் மகனோட டேஸ்ட்டு இவ்வளோ ஒன்றும் கேவலமாயிரல, இன்னும் பார்க்கறதுக்கு அழகாக இருக்கு, ஆனால் பேச்செல்லாம் பயங்கரமாக இருக்குது. இந்த மாதிரி பொண்ணுங்கள்லாம் என்றைக்குமே நல்லவங்களாக இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறான். மன்னிச்சுக்கோங்க மிஸ்டர் ஹான், என்னை உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் அப்படின்னு சொல்லி கெஞ்சுறான். எங்கள் அப்பா தான் உங்கள் கம்பெனிக்கு பெரிய இன்வெஸ்டர் அப்படின்னு கெஞ்சுறான். எனக்கு உன்னை சுத்தமாக பிடிக்கல, அதை தவிர எனக்கு வேற எந்த காரணமும் இல்லை, நீ கிளம்பு அப்படின்னு சொல்லிடுறான். என் மகனுக்கு என் மருமகளை தான் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறான். அம்மா எனக்கு இவளையும் பிடிக்கல அவளையும் பிடிக்கல, நான் அவளை கண்டிப்பாக டைவர்ஸ் தான் பண்ண போறேன்ட்டு அவள் வெளில கிளம்பிடுறான். மருமகளும் நானும் பிரிய போகிறோன்னு சொல்லிட்டு அவன் ரொம்ப ஃபீல் பண்ணி அழுதுக்கிறா. அப்போ அவள் கையில் இருக்க மேரேஜ் சர்டிஃபிகேட்டை வில்லி பார்க்குறா. இதில் இருக்கிறது சூனினிங். ஓ இவ நிஜமாவே இவரை கல்யாணம் பண்ணியிருக்காளா, இது நிஜமா அப்படின்னு சொல்லிட்டு அவளும் வெளியில் கிளம்பிடுறா. எனக்கு எதுவும் நல்லா நடக்கலைன்னா உனக்கு எதுவுமே நல்லா நடக்கக்கூடாது, சூனினிங் உன்னை விட மாட்டேன்னு சொல்லிட்டு அவளோட
நம்ம ஹீரோவோட இருந்த வீடியோவை போஸ்ட் பண்ணிடுறா சேனலில். ஹீரோவோட அம்மா அழுது புலம்பிக்கிட்டு இருக்கா, என் மருமக என்னை விட்டு பிரிய போகிறா, எப்படியாவது அவளை தடுத்து நிறுத்தணுன்னு. அம்மா நம்ம என்ன செஞ்சாலும் என்னம்மா பண்ணுறதுன்னு சொல்லிட்டு வேலைக்காரமாவும் அவங்கள ரொம்ப சமாதானப்படுத்துகிறாங்க. அவங்களும் அழுகி நிப்பாட்டுற மாதிரி தெரியலை. இங்கிட்டு ஹீரோயினோட வீடியோவை ஃபுல்லாக நெட்டில் பரப்பி விட்டுட்டா. ஹீரோயின் வேலைக்கு வரும்போது அந்த பாடி கார்டு வந்து கண்டிப்பாக நம்ம அடுத்த தடவை செல்ஃபி எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்கிறான். நான் என்ன செலிப்ரிட்டியா அப்படின்னு ஹீரோயின் கேட்குறா. ஓ உங்களுக்கு எதுவுமே தெரியலையா, நெட்டில் ஃபுல்லாக நீங்கள் தான் ஃபேமஸாக இருக்கீங்க அப்படின்னு சொல்லவும் செல்லை எடுத்து பார்த்தா அவளை பார்த்தினா அந்த கேவலமான வீடியோ இருக்குது. உடனே அங்கே வேலை செய்கிறவங்க ஓடி வந்து உனக்கு இது தெரியாதா, யாரோ உன்னை பிடிக்காதவங்க உன்னை பற்றி தப்பான வீடியோலாம் போஸ்ட் பண்ணியிருக்காங்கன்னு சொல்லும். ஹீரோயின் அந்த வீடியோவை பார்த்து ரொம்ப அப்செட் ஆயிடுறான். இப்படி தான் மேடம் அடுத்தடுத்து ஹையர் பொசிஷனுக்கு வந்திருக்காங்களோன்னு சொல்லி அங்கே இருக்க எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிடுறாங்க. மேடத்துக்கு பணக்காரங்களாக தான் பிடிக்கும் போல இருக்குது, நம்மளெல்லாம் பிடிக்குமா அப்படின்னு எல்லாரும் சொல்லி சிரிக்கிறாங்க. ஹீரோயினுக்கு என்னமோ மாதிரி ஆயிடுது. இங்கிட்டு நம்ம ஹீரோட்ட பிஏ சொல்கிறான், நீங்களும் ஹீரோயினும் ஒன்றா இருந்த வீடியோ எப்படியோ நெட்டில் லீக் ஆகிடுச்சு, இதை வச்சுட்டு ஹீரோயினை தப்பாக எல்லாரும் பேசுகிறாங்கன்னு உடனே ஆஃபீஸ்க்கு காரை திருப்புன்னு சொல்கிறான். மேடம் நினச்சா உனக்கு செக்யூரிட்டி ஜாப்பே போயிருன்னு எல்லாரும் சொல்லி சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. ஆமாம் மேடத்தோட இந்த திறமை யாருக்கு வரும்னு வீடியோவை பார்க்க போகிறான். பார்த்தா அந்த வீடியோ எல்லாரும் செல்லுன்னு டெலிட் ஆகிருக்கு. ரொம்ப மோசமானவன் அப்படின்னு எல்லாரும் சொல்லும்போது இல்லை நான் அப்படிப்பட்ட பொண்ணு இல்லை அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போனா உன் கூட இந்த வீடியோவில் இருக்கிறது யாருன்னு சொல்லுன்னு சொல்கிறான். ஹீரோயின் எப்படி அதை சொல்ல முடியும், அமைதியாக இருக்கா. அப்போ நம்ம ஹீரோ வரான், அந்த வீடியோவில் இருக்கிறது நான் தான், அவங்கவுங்க வேலையை போய் பாருங்கங்கிறான். இதை பற்றி வேறு யாராவது இதுக்கு மேலே பேசுனீங்கன்னா அவங்க வேலையை விட்டு தூக்கிடுன்னு சொல்லுவோம். எல்லாரும் ஓடிடுறாங்க. எனக்காக நீங்கள் ஏன் இவ்வளோ கஷ்டப்படுறீங்க, நான் ஒரு சாதாரண பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். நீ ஒன்றும் சாதாரண பொண்ணு இல்லை, இந்த உலகமே எனக்கு நீ தான் அப்படின்னு சொல்கிறான். சரி அப்போனா நான் என்னோடய ஹஸ்பண்டுக்கு எல்லாம் செட்டில் பண்ணிட்டு வரேன்னு சொல்கிறான். நீங்களும் உங்கள் ஒய்ஃபு கண்டிப்பாக பிரிய போறீங்கன்னு கேள்விப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறான். அப்போ நீ எனக்கு கண்டிப்பாக ஒரு சான்ஸ் தர ரொம்ப ஹாப்பியாக கட்டி பிடிச்சிக்கிறான். அப்போ நீ என்னை ஏற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லி ரொம்ப ஹாப்பி ஆகிடுறான் ஹீரோவோட அம்மா மருமகளை பிரிய போகிறத நினச்சி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க. அங்கே அவங்களோட வேலைக்காரம்மா வந்து சமாதானப்படுத்துகிறா. அம்மா அழுகாதீங்க, இன்றைக்கி நீங்கள் அழுது 2 நாள் ஆச்சு, அந்த மேரேஜ் சர்டிஃபிகேட்டை இன்றைக்கி நீங்கள் தரேன்னு சொன்னீங்க, இதை கொடுத்தா தான் டைவர்ஸ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறான். என் மருமகளை என்னால் எப்படி பிரிய முடியும்னு அந்த சர்டிஃபிகேட்டை பார்த்து அழுகிறான். அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க ஃபோட்டோவை பார்க்கவும் ஹீரோயினோட அம்மா ஆயிடுறான். ஆக்சுவலாக அந்த சர்டிஃபிகேட்டில் இருக்க பொண்ணு ஹீரோயினோட மக தான். இதை பார்த்தோன்னே இந்த பொண்ணு தான் அவங்க மருமகளா அப்படின்னு கேட்குறா. மேடம் நான் ஒன்று சொல்லணும் அப்படின்னு சொல்கிறா. என்ன இந்த ஃபோட்டோவில் இருக்க பொண்ணு ஏன் பொண்ணு அப்படின்னு சொல்கிறான். அப்போனா நம்ம 2 பேரும் சம்மந்திங்களா அப்படின்னு சொல்லி கட்டிப்பிடிச்சி ரொம்ப சந்தோஷப்பட்டுக்கிறா. ஆனால் இன்றைக்கி அவங்க டைவர்ஸ் பண்ண போகிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு திரும்பி அழுக ஆரம்பிச்சிட்றான். அப்போ திடீர்னு நம்ம ஹீரோவோட அம்மாவுக்கு ஒரு யோசனை வருது. ஒருவேளை இவங்க 2 பேரும் ஒருத்தர் பார்த்துக்கவே இல்லையா, மகன் எதையோ மறைக்கிறான், வா நம்ம அதை முதல்ல தடுத்து நிறுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணுறாங்க. சார் மேடம் கால் பண்ணுறாங்கன்னு சொல்கிறான். காலை அட்டன் பண்ணாத அப்படின்னு சொல்கிறான். 2 பேரும் டைவர்ஸ் பண்ணுறதுக்காக வந்துடுறாங்க. ஹீரோ அங்கேருந்து இறங்குனா ஹீரோயின் ஆல்வேஸ் அங்கே தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கா. ஹீரோவை பார்த்தோன்னே இவரும் இங்கே வந்திருக்காருன்னு நினைக்கும் போதே ஹீரோயின் ஒரு கும்பல் கடத்திட்டு போயிடுது. அவனை லைட்டாக கூப்பிட முயற்சி பண்ணுறான். ஆனால் அது ஹீரோக்கு அதுக்கு சரியாக கேட்கல. நீ கூப்பிட்ட மாதிரியே இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறான். பாஸ் உங்களுக்கு காதல் முத்தி போச்சு, அதான் எங்கே பார்த்தாலும் உங்களுக்கு ஹீரோயின் வாய்ஸாக கேட்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா அங்கே வந்துடுறாங்க. டே ராஸ்கல், நீ கல்யாணம் பண்ணிக்கிட்ட பொண்ணு யாருன்னே தெரியாமல் டைவர்ஸ் பண்ணுற அளவுக்கு வந்துட்ட, இந்த அந்த சர்டிஃபிகேட்டை ஃபாரின் கொடுக்குறான். ஹீரோ அந்த சர்டிஃபிகேட் வாங்கி பார்க்கும்போது பிஏன்னு பார்க்குறான். பாஸ் இவங்க ரொம்ப நாளைக்கு முன்னாடி வேற மாதிரி பார்த்ததுனால இப்போ அடையாளம் தெரில பாஸ், இவங்க தான் நம்ம ஷூ நின்னிங்கன்னு சொல்லவும் ஹீரோ உங்களுக்கு பிடிச்ச பொண்ணே கடைசியில் நீங்கள் கல்யாணம் பண்ணியிருக்கீங்க, ஆக்சுவலாக நீங்கள் அவங்களோட ஹஸ்பண்ட் வேறு அப்படின்னு சொல்லவும் ஹீரோ ரொம்ப ஹாப்பி ஆயிடுறான். ஏண்டா எனக்காக ஏமாத்துறதுக்காகவே இந்த பொண்ணை நீ ஃபோர்ஸ்டு மேரேஜ் பண்ணியிருக்க, இந்த விஷயத்த நீ என்கிட்ட சொல்லாமல் மறைச்சிருக்க, ஒழுங்கா என் மருமகளை வீட்டுக்கு கூட்டு வாடா அப்படின்னு சொல்கிறான். ஷூ நின்னிங் கால் பண்ணி பேசுகிறான். பிடிச்ச பொண்ணு ஃபோனை எடுத்து பேசுகிறா. ஒழுங்கா நீங்கள் இங்கே வந்தீங்கன்னா உயிரிழப்பா எல்லாம் செத்துருவான்னு சொல்லிட்டு சரின்னு ஹீரோயினை காப்பாற்ற ஹீரோவும் வேகமாக அங்கே வரான். ஹீரோயின் அவட்ட என்னையே இங்கே கடத்திட்டு வந்து வச்சிருக்கா அப்படின்னு கேட்குறான். ஹீரோவை எனக்கே தெரியாமல் கல்யாணம் பண்ணிக்கிட்டு என்னை ஏமாத்த பார்க்குறீங்களா அப்படின்னு கேட்குறான். நான் அவரை கல்யாணம் பண்ணிக்கிட்டேன், நான் என்ன வளர்ற அப்படின்றா. மேரேஜ் சர்டிஃபிகேட்டில் பார்த்தேனே அப்படின்னு சொல்கிறான். அப்போ உண்மையிலேயே என்னை கல்யாணம் பண்ணிக்கிட்டது இவர் தானா அப்படின்னு சொல்லிட்டு அவள் யோசிச்சுக்கிட்டே இருக்கும்போது அங்கே ஹீரோ வந்துடுறான். இதுக்கு மேலே நீ கிட்டக்க வந்து அவளை கொண்டுவேன்னு சொல்லிட்டு மிரட்டுறான். இல்லை அவளை விட்டுருன்னு சொல்கிறான். கத்தி எடுத்து போட்டு இதை நீ வச்சு நீயே உன்னை குத்திக்கோ அப்பனா விட்டுறேன் அப்படின்றா. 2 பேரும் சேர்ந்து என்னமா நடிக்கிறீங்க, எனக்கு கிடைக்காது இந்த உலகத்தில் யாருக்கும் கிடைக்கக்கூடாது இந்த குத்திக்கும் சொல்கிறான். ஹீரோவும் அதை குத்திக்க ட்ரை பண்ணும்போது ஹீரோயின் மெல்ல அவள் கையில் உள்ள கட்டெல்லாம் அவுத்துட்டு பாமை ஸ்டாப் பண்ணிவிட்டு அவளை ஒரு அடி போட்டுறா. மயங்கி கீழே விழுந்துடுறா. அவங்க 2 பேரும் ஒன்று சேர்ந்துடுறாங்க. நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னு சொல்கிறான். எனக்கு இப்போ தான் தெரியும்னு சொல்கிறான். அதுக்குள்ளே நம்ம ஹீரோ ரத்தம் அதிகமாக போனதுனால மயக்கமாகி விழுந்துடுறான்.
கொஞ்ச நாள் ஆச்சு. நம்ம ஹீரோயின் ஹாப்பியாக வெளியில் கிளம்பி போயிட்டு இருக்கா. அம்மா நான் வெளில போயிட்டுறேன்னு, நீ இன்னைக்கு என் கூட வரேன்னு ப்ராமிஸ் பண்ணியிருக்க, மறந்துடாத ஷாப்பிங்க்கு அப்படின்னு சொல்கிறான். அம்மா அவள் இன்னைக்கு என் கூட தான் வருவான் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வெளில வரான். எப்போ பாரு நீங்கள் 2 பேர் தான் ஒன்றா போகிறீங்க, அப்போ என் கூட எப்போ தான் வருவா அவ அப்படின்னு கேட்குறான். அம்மா இன்னைக்கு அவள் என் கூட தான் வரணும் அப்படின்னு சொல்கிறான். உடனே இவன் வந்து ப்ரெக்னென்ட் கார்டை எடுத்து காமிக்கிறான். அம்மா டெஸ்ட் கார்டில் வந்து பாசிட்டிவ்னு வந்திருக்கு, நாங்கள் டெஸ்ட் பண்ண தான் போகிறோன்றான். ஓ எவ்வளோ குட் நியூஸ், போங்க போங்க சீக்கிரம் போயிட்டு வாங்க, எனக்கு பேரப்பிள்ள வர போகிறான் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க அம்மா. ஹீரோயின் கேட்குறான், அம்மா இவ்வளோ ஹாப்பியாக இருக்காங்களே, ஒருவேளை இல்லாமல் இருந்தால் என்ன பண்ணுறது அப்படின்னு கேட்குறா. அப்போ ரொம்ப ஒர்க்கு ஹார்டு தான் பண்ணணும் அப்படிங்கிறான். இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.